துவாரகையிலே கிருஷ்ணருடைய உதவியை தேடிச் செல்கின்றான் துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன். கௌரவர்கள் பக்கமாக அவன் போரிட முடிவு செய்து விட்டான். கிருஷ்ணருடைய உதவியை தேடி புறப்பட்டான். கிருஷ்ணனை பார்த்து கேட்டானாம், கிருஷ்ணா எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும்னு. அப்போ கிருஷ்ணர் கேட்டாராம், குருவின் மைந்தினே உனக்கு என்ன வகையான படைக்கலன்களை நான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அஸ்வத்தாமன் கேட்கின்றானாம், கிருஷ்ணா உன்னுடைய கையில் வைத்திருக்கின்றாய் அல்லவா சுதர்சன சக்கரம், அதை எனக்கு கொடுப்பாயா? ஏன்னா அதை நான் பஞ்சபாண்டவர்கள் மீது விட்டால் அவர்கள் எல்லோரும் அழிந்து விடுவார்கள் அல்லவா, மற்றும் உன்னையும் நான் கொல்ல முடியும் அல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாராம், சுதர்சன சக்கரம் மட்டும் கிடையாது, வேறு எதனாலும் என்னை கொல்ல முடியாது. வேண்டுமானால் நான் நாராயணாஸ்திரம் கொடுக்கின்றேன், அதை நீ பஞ்சபாண்டவர்கள் மீது எய்வாயாக. நீ இந்த நாராயண அஸ்திரத்தை செலுத்தினால் அந்த அஸ்திரத்துக்கு பின்னாடி இருந்து 30 முக்கோடி தேவர்களும் தோன்றி பஞ்சபாண்டவர்களுக்கு எதிராக போரிடுவார்கள். நீ சுலபமாக வென்று விடலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்னை நீ அழிக்க முடியாது அப்படின்னு உறுதிபட சொல்கின்றார். இதே கிருஷ்ணர் அஸ்வத்தாமன் நாராயண அஸ்திரத்தை விடும் பொழுது பஞ்சபாண்டவர்களிடம் ஒரு அருமையான யோசனையை சொல்கின்றார். அது என்னன்னா, படைக்கல கருவிகளை கைகளில் வைத்துக் கொண்டிருப்பவர்களை மட்டுமே நாராயணாஸ்திரம் தாக்கும், நிராயுதபாணிகளை தாக்காது என்ற உபாயத்தையும் சொல்லி பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றுகின்றார். இப்படி எப்பொழுதும் தர்மத்தின் பக்கம் இருந்து போரை வழிநடத்தியவர் கிருஷ்ண பரமாத்மா. ஜெய் கிருஷ்ணா.